வணக்கம் உறவுகளே. ஜம்மு காஷ்மீர் வந்து சேர்ந்தாச்சு. காஷ்மீரினுடைய ஸ்ரீநகரில் இந்த ஒரு ஹோட்டல் வந்து பார்த்து வந்து விலை கேட்டேன். 2-3 ஹோட்டல் விசாரித்தேன். 1500 மேலே சொன்னாங்க. அப்புறம் இந்த ஹோட்டலில் விசாரிக்காட்டி ஒரு 800 பரவாயில்ல, நம்ம காலையில் ஒரு 7-8 மணி வரைக்கும் தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால சரின்ட்டு கொடுத்து எடுத்தாச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஹோட்டலினுடைய மற்ற இடங்கள் அந்த பேர் எல்லாமே அப்புறம் தொடர்ந்து வர வீடியோவில் நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் வீடியோவை எடுக்கிறேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. வந்தாச்சு, சுடு தண்ணி ஹீட்ரு போட்டு குடிச்சாச்சு. நிறைய சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா சுவிட்ச் போர்டே இருக்காது. ஃபோன் சார்ஜ் போகிறதுக்கு 4-5 பேர் தங்கினோம்னாக்கா சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். இங்கே நல்லா சுவிட்ச் போர்டெலாம் நிறையா இருக்குது. சார்ஜ் போட்டுக்கிற அளவுக்கு ஃப்ளக் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. ஹோட்டல் நல்லா கம்ஃபர்டபுளாக திருப்தியாக இருக்குது, சௌகரியமானதாக இருக்குது. டிவியும் கொடுத்துருக்காங்க. நமக்கு டிவி பார்க்கலாம் நேரம் இல்லை. இப்போ லால் சவுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறோம். அதனால் லால் சவுக் போயிட்டு வந்துட்டு டைம் இருந்தால் அப்புறம் பார்க்கலாம். இல்லையா நம்ம ஃபோனே இருக்குது. பெட்டு நல்லா அகலமாக இருக்குது. 3 பேர் தாராளமாக படுக்கலாம். ட்ரிபிள் ஷேரிங் ரூமே கொடுக்கலாம் நம்ம சுற்றுலா அமைக்கும் போது. கப்போர்ட் நல்லா பெருசாக கொடுத்துருக்குறாங்க. கப்போர்டில் குளிர்காலத்தில் போத்திக்கிறதுக்கு பிளாங்கெட்டு, நல்ல கனமான போர்வைகள், 2 போர்வை இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. 2 நாள் 3 நாள் ஸ்டே பண்ண வரவங்களுக்கு தேவை. சீசனில் ரேட் எப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பேக்கெல்லாம் வச்சுக்கலாம். மெயினாக பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட்டோட நல்லா நீட்டாக இருக்குது. சுடு தண்ணி வரக்கூடிய கெய்சர் நல்லா ஒர்க் பண்ணது. சுடு தண்ணி போட்டு தான் குளித்தேன். இந்த ஜம்மு காஷ்மீர் ட்ரிப் வந்ததுலேயே இன்றைக்கி காஷ்மீர் ஸ்ரீநகருக்குள்ளே வந்த பிற்பாடு தான் கொஞ்சோண்டு குளிரே தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கு முன்ன வரைக்கும் குளிரே இல்லை. சரியான வெயில் வெக்க தான். நம்ம ஊரில் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு. இங்கே வந்த ஒரு படம் தான் குளிர் இருந்ததுனால சரி, நானும் வீட்லேயே எப்போதுமே சுடு தண்ணி குளிக்கிறது கிடையாது. சரி, இங்கே கொஞ்சம் குளிருக்கு சுடு தண்ணி குளிப்போம். ஏன்னா கட்டுறா மலையெல்லாம் ஏறிட்டு வந்து கை கால் உடம்பெல்லாம் வலியாக இருந்தது. அதனால் சரி சுடு தண்ணியில் அன்றைக்கி குளிப்பாட்டுன்னு கைசர் போட்டு சுடு தண்ணி குளிச்சிருக்கிறேன். இப்போ வந்து வெளியே போயிட்டு ஏதாவது சாப்பிட்ணும். இன்னும் மத்தியானம் சாப்பாடு சாப்பிடல. காலையில் வந்து வர்ற வழியில் இன்றைக்கி தான் பஸ்ஸு வேறு வந்தது, லேட் இல்லையா, அதனால் பஸ்ஸு வேறு லேட்டு. ஏன்னா பார்த்திங்கன்னா டிராஃபிக் நேற்று 8:30 மணிக்குன்னு சொல்லி பஸ் புக் பண்ணது ஜம்முவில் 10 மணிக்கு தான் எடுத்தாங்க. சரி எப்படியும் காலைல ஒரு 6-7க்குள்ளார வந்துருங்கன்னு சொல்லி டிரைவர் சொன்னார். ஆனால் வர்ற வழியெல்லாம் டிராஃபிக்கு. உதம்பூர் பக்கத்தில் அந்த உதம்பூர் தாண்டினதுமே ஒரு மெயினான பெரிய டனல் ஒன்று வரும், புதுசாக இப்போ ஓப்பன் பண்ண டனல். அந்த டனலுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் முன்னாடி டிராஃபிக்கில் வண்டி நின்றது தான். 4 மணி நேரம் நவரவேல ஒரே இடத்துல வண்டி நின்றுட்டு அப்புறம் காலையில் 6 மணிக்கு மேலே தான் அங்கேருந்தே மூவ் ஆக ஆரம்பிச்சிது. வர்ற வழியெல்லாம் அங்கங்கே டிராஃபிக் பிரச்சனை தான். எல்லாம் முடிச்சுட்டு இங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1:30 மணிக்கு மேலே தான் ஸ்ரீநகரில் பைபாஸுங்கிற இடத்துக்கு கொண்டாந்து விட்டாங்க. அங்கே பைபாஸுங்கிற இடத்துலேருந்து இறங்கி மினி பஸ் பிடிச்சி லால் சவுக் அப்படின்னு கேட்டு லால் சவுக் பக்கத்தில் இருக்கக்கூடிய இறங்கி இந்த ஹோட்டல் பார்த்து வந்து தங்கியாச்சு. இப்போ இங்கேருந்து நடந்து போனோம்னா லால் சவுக்கு. இதுக்கே டைம் ஆகிடும். இப்போயே மணி பார்த்திங்கன்னா 4:30 ஆகிடுச்சு. அதனால் இதுக்கு மேலே வந்து நம்ம வாய்ப்பு கிடையாது வேறெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு. இந்த லால் சவுக்கு மட்டும் பார்த்துட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் ட்ரெயினுக்கு கிளம்புனோம்னா தான் நாளைக்கு நைட்டு வண்டி பிடிக்கணும். திங்கக்கிழமை நவ்யுக் எக்ஸ்பிரஸ் கட்ரா டு கன்னியாகுமரி போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் 10:30 மணிக்கு கட்ராவில். நான் கட்ராவில் தான் புக் பண்ணியிருக்கேன். அதை வந்து நாளைக்கு போர்டிங் மாற்றி போட்டு ஜம்முவில் மாற்றி போட்டுக்க வேண்டியது தான். ஜம்முவில் போய் ஏற மாதிரி பண்ணிக்கிறோம். ஓகே நண்பர்களே, நான் அடுத்தது உங்களை லால் சவுக் போயிட்டு சந்திக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே நமக்கு ரூம் கிடச்சிருந்ததுங்க, அதனால் பரவாயில்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோர் வரைக்கும் இருக்குது. லிஃப்ட்டு வேலை செய்யலை. அது ஒன்று தான் இந்த ஹோட்டலில் குறை. மற்றபடி ரூம்கள், ஹோட்டல் சுத்தம், தண்ணியினுடைய செயல்பாடு, தண்ணி நல்லா வர்றது எல்லாமே சூப்பர். ரேட்டும் பரவாயில்ல, ஆவரேஜ் ரேட்டு தான். சென்ட்ரு காஷ்மீர் சிட்டிக்குள்ளார லால் சவுக் பக்கத்தில் இந்தளவுக்கு ஒரு ரேட்டில் ரீசனபிளாக கிடைக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு ஃபஸ்ட்டு மாடி ஏறி இறங்குறதே சிரமம். 3வது மாடியெலாம் ரூம் கிடச்சதுன்னா சிரமம். அது ஒன்று தான் கொஞ்சம் குறையாக இருக்குது. அந்த லிஃப்ட்டை கூடி சீக்கிரம் சரி பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். மற்றபடி எல்லாமே அருமை.
நான் போயிருந்தது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆகிப்போச்சு. இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 3-3:30 மேலே ஆகிப்போச்சு. வாங்க இந்த நேரத்தில் காஷ்மீர் நகரம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம வெளியே போய் பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா தடுமாறலாம் வேண்டியதில்லைங்க. ஜம்மு காஷ்மீர் ரயிலில் வந்து நீங்கள் ஸ்ரீநகரில் இறங்குனீங்கனாலும் சரி, அல்லது வண்டி மூலிமா வந்தீங்கன்னா தனியாக அங்கேருந்து வேனோ பஸ்ஸோ வச்சுட்டு வந்தீங்கனாலும் இங்கே வந்து ஹைவேஸில் இறக்கி விட்ருவாங்க. அந்த ஹைவேஸ் பக்கத்தில் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்த மாதிரி தெரிஞ்சது. நீங்கள் உள்ளே அங்கேருந்து வரதுக்கு மினி பஸ், அதாவது நம்ம ஊர் லோக்கல் டவுன் பஸ் மாதிரி நிறையா வருது. லால் சவுக் அப்படின்னு கேட்டிங்கன்னா லால் சவுக்கிட்ட கொண்டு வந்துடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஜஹாங்கீர் சவுக் வந்துட்டிங்கன்னா இங்கே பக்கத்தில் வந்து நிறையா ஹோட்டல்கள் இருக்குது. இங்கே பக்கத்தில் பாருங்கள் வி மால்னு ஒரு மால் கூட இருக்குது. இந்த பாலம்லாம் போகிறது இதெல்லாமே வந்து இந்த ஜஹாங்கீர் சவுக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்த சிக்னல் தான் வந்து லால் சவுக்கு. நாம் வந்து மேப்லலாம் ஏற்கனவே ஓரளவுக்கு பார்த்துட்டதுனால முன்னாடியே இறங்கி இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டேன். இந்த ஜஹாங்கீர் சவுக் பக்கத்தில் போகும்போது நிறைய கடை வீதிகள் எல்லாமே இருக்குது. நான் அப்படியே பார்த்துக்கிட்டு போனேன். ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு ஒரு கூட்டம் பரபரப்பு எல்லாமே இருந்துகிட்டு இருந்தது. இங்கே பாருங்கள் நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி பஜ்ஜி போண்டா, தின்பண்டங்கள், மிளகா பஜ்ஜி, பக்கோடா இது மாதிரி இருந்தது. போண்டா எல்லாமே இருந்தது. எல்லாமே ஒவ்வொன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் எல்லாமே ரொம்ப ஒரு கிறிஸ்பியாக முறுமுறுங்கிற அளவுக்கு இருந்தது. ரொம்ப கடக்குன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், கெட்டித்தன்மையோடு இருந்தது. நம்ம ஊர்லலாம் போண்டானா ஒரு சாஃப்டாக இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் அந்த கடக்னஸ் வரதுக்காக என்ன உபயோகப்படுத்துகிறாங்கன்னு தெரில, ரொம்பவுமே கெட்டித்தன்மையோடு இருந்தது. இது பக்கடா சாப்பிட்ட மாதிரி ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஒரு டேஸ்ட்டுக்கு வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் தூரம் நடந்தேன். இங்கே ஒரு இடத்துல பாயாசம் விற்றுட்டு இருந்தார். சின்ன கப்பு 30 ரூபானும் பெரிய கப்பு 50 ரூபான்னு விற்றுட்டு இருந்தார். சரி இதனுடைய டேஸ்ட்டையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு கப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டேன். ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது, மோசம்லாம் ஒன்றும் இல்லை. பாதாம் பாயாசம்னு சொன்னார், ஆனால் அந்தளவுக்கு பாதாம் பாயாசத்துக்கான டேஸ்ட் இல்லை. அப்புறம் பக்கத்துலேயே இந்த நம்ம ஊர்களில் சண்டே மார்க்கெட்னு இப்போ ஒரு கலாச்சாரம் ஒரு 20 வருஷமாக பழகிருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சண்டே மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு கொடுமை என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த பழைய துணிகளையும் போட்டு விற்கிறாங்க. அதை மட்டும் பார்த்து வாங்கணும். பழைய துணியாக புது துணியாக, பழைய செருப்பா புது செருப்பா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வாங்கணும். இந்த பழசெல்லாம் எப்படி கிடைக்குதுன்னு தெரில. ரோட்டில் விட்டுட்டு போகிறதா இல்லை திருடிட்டு வர்றாங்களா அப்படிங்கிறது தெரில. இல்லை அவங்களே வந்து பழையது விற்றுருவாங்களா, கொஞ்ச நாள் உபயோகப்படுத்திட்டு பழசை விற்றுருவாங்களா ஒரு குறைஞ்ச ரேட்டுக்கு அப்படின்னு தெரில. ஆனால் 2 விதமான மார்க்கெட் இருந்தது. ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா நம்ம ஊரில் தான் வந்து டெக்ஸ்டைல் கிளாத்து இந்த மாதிரியான உற்பத்திகள்லாம் இருக்கிறதுனால எல்லாமே அங்கேருந்து தான் வருது. இங்கே வந்து உற்பத்திங்கிறது பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரேட் அதிகம்தான். ஓரளவுக்கு பார்த்துட்டு எல்லாம் விசாரிச்சுட்டு சரி நமக்கு இது செட் ஆகுது. ஏன்னா நாம் ஈரோட்டுக்காரன், தமிழ்நாட்டிலே ஈரோட்டில் தான் ஜவுளி விலை கம்மி, அதனால் வெளியே எங்கே போனாலும் நமக்கு ரேட் அதிகமாக தான் தெரியும். அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு பேசிட்டு வந்துட்டோம். மக்கள் எல்லாம் பரபரப்பாக இருந்தாங்க அந்த பொருட்களை வாங்குறதுல. அப்புறம் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வேஷ்டி தான் கட்டிகிட்டு போயிருந்தேன். பெரும்பாலும் வந்து பல இடங்களில் இந்த மாதிரி இடங்களில் நான் வேஷ்டி தான் கட்டிகிட்டு போகிறது பழக்கம். அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று, நம்மளுடைய கலாச்சாரம், நமக்கு சௌகரியமான உடை அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்த மாதிரி வேஷ்டி கட்டிட்டு மடித்து கட்டிட்டு போகும்போது தென்னிந்திய ஆள் அப்படிங்கிறது தெரியும். தென்னிந்தியாவை சேர்ந்தவங்க அங்கே யாராவது இருந்தாங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பேச்சு கொடுப்பாங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. அது பொதுவாக முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வேஷ்டி கட்டிட்டு போனால் 20 வருஷம் முன்னாடியே இந்த ஒரு இதை நான் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா அப்போ எனக்கு வேஷ்டி கட்டுற பழக்கம் அதிகமாக கிடையாது. ஆனால் அப்போ ஒரு நண்பர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஐடியா, இந்த மாதிரி ஜவுளி தொழில் லைனுக்கெல்லாம் போகும்போது வட மாநிலங்களில், தென் மாநிலங்களை கூட மற்ற பகுதிகளில் அந்த வெள்ளை வேஷ்டிலாம் கட்டியிருந்தோம்னா மலர்ந்து வந்து நீங்கள் தமிழா அப்படின்னு பேசுவாங்க.
அவங்களுக்கு ஒரு ஆனந்தம். நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் இங்கே வந்திருக்கிறாரு, அவரை சந்தித்தோம், அந்த மொழியில் பேசிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம். ஏன்னா அது வந்து வட மாநிலங்களில் நீண்ட நாள் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு. நீங்கள் வேணால் வந்து விசாரித்து பாருங்கள் தெரியும். இன்றைக்கி அது இருக்கான்னு தெரியல. 20 வருஷம்லாம் நானும் அந்த மாதிரியெல்லாம் நிறைய நாட்கள் பல ஊர்களில் இருக்கும்போது நம்ம மொழியில் அங்கே பேசுகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அப்போ தமிழில் பேசுகிறதுக்கு ஒரு வாயாவது கிடைக்காதா, ஒரு தமிழ் மொழியை நம்ம காதில் கேட்க முடியாதா, நம்ம பேச முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம இந்த வேஷ்டியெல்லாம் கட்டிட்டு போய் ஒரு பொது இடங்களில் நடந்துகிட்டு இருக்கும்போது நிற்கும்போது நம்ம தமிழ் பேசக்கூடிய நபர் வந்து நம்மகிட்ட ரொம்ப நேரம் பேசுவார். அது தமிழ்நாடு அப்படின்னாவே பொதுவாக அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். எந்த ஊர் என்ன இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் பொதுவான ஒரு பழக்கம் நம்ம டீ சாப்பிட்றது, அதை வந்து வாங்கி சாப்பிட்டு பிரிஞ்சிடுவோம். இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக நான் அப்போ இருந்து வெளியூர்கள் போனால் இந்த வேஷ்டி கட்டுற பழக்கத்தை கடைபிடிச்சிருக்கேன். இங்கேயும் அது மாதிரி கட்டும்போது நிறைய அந்த காஷ்மீர்காரங்க நம்மளை வந்து பட்டிக்காட்டா மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த இது இருந்தாலும் நம்ம அதை ஏற்கனவே இந்த மாதிரிலாம் பழகிட்டதுனால நான் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் என்ன ஒரே ஒரு குறுகுறுப்பு, என்ன தான் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடம்னு வந்தாலும் ஒரு பாதுகாப்பு உணர்வுங்கிறது இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது அந்த சூழ்நிலை அது மாதிரி தான் இருந்து, அவங்க பார்வைகள் அது மாதிரி தான் இருந்தது. ஏன்னா தீவிரவாதத்துக்கு பெயர் போனது, எங்கே பார்த்தாலும் 10 அடிக்கு ஒரு இடத்துல மிலிட்ரிக்காரங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நமக்கு ஒரு நெஞ்சுக்குள்ளார ஒரு அச்ச உணர்வு தான் இருந்துகிட்ருக்கு. எங்கே எந்த இடத்துல குண்டு வெடிக்குமோ, ஏதோ ஒரு பிரச்சனை வருமோ அப்படின்னு. அது கடந்த ஒரு 3-4 மாதம் முன்னாடிலாம் இந்த பிரச்சனைகள் இல்லாமல் ரொம்பவுமே காஷ்மீர் நிம்மதியாக இருக்குங்கிற ஒரு நிலைமை இருந்தது. இப்போ அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை. நேற்று கூட நம்ம பஸ்ஸில் வரும்போது தீவிரவாதிகளோட பிரச்சனை, ஒரு 5 மிலிட்ரிக்காரங்க செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்படும் போது திரும்பவும் காஷ்மீர் பழைய நிலைமைக்கு திரும்புதோ அப்படிங்கிற நிலைமை. இப்போ லால் சவுக் வந்து பார்த்தோம், இந்த மணிகுண்டுக்கு மேலே பாருங்கள் இந்திய தேசிய கொடி பறக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி கிடைச்ச ஒரு வெற்றி. இப்போ நம்ம பழைய விஷயத்துக்கு வருவோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த கடைக்காரங்க ஓரளவு கண்டுபிடிச்சாங்க சவுத் இண்டியன் அப்படிங்கிறதுனால. அவங்க என்ன கூப்பிட்டாங்கன்னா அண்ணா பையா அப்படின்னாங்க. அண்ணான்னா நம்ம பொதுவான தென் பகுதியில் கூப்பிடக்கூடிய ஒரு மரியாதைக்குரிய சொல். பையா அப்படிங்கிறது அவங்கள வந்து மரியாதையை அண்ணான்னு கூப்பிடக்கூடிய சொல். இரண்டையும் கலந்து அண்ணா பையா இதில் ஆவோ அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவங்க கிட்ட இருக்க பொருளை வைக்க பார்த்தாங்க. அப்புறம் சவுத் இந்தியாவா அப்படிங்கிற மாதிரி கேட்டு கர்நாடகாவா ஆந்திராவா அப்படின்னு தான் கேட்டாங்க. இல்லை நான் தமிழ்நாடு அப்படின்னா தமிழ் வேஷ்டி கட்டுவீங்களாங்க அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. என்னங்க இது, நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல் கலாச்சாரம் தமிழக தேசிய உடைய வேஷ்டி தாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க என்னங்கிறாங்க, தமிழ்நாட்டுக்காரங்க யாரும் வேஷ்டி கட்டி நாங்கள் பார்த்தது இல்லையே, அவங்களாம் ஜீன்ஸு இல்லைன்னா டவுசர் இந்த மாதிரி தான் போட்டுட்டு இங்கே சுற்றுறாங்க, நம்ம கடைக்கு நிறைய பேர் வந்து போயிருக்கிறாங்க, கர்நாடகாரங்க ஆந்திராக்காரங்க வந்தால் கூட வேஷ்டி கட்டுறாங்க அப்படின்னாங்க. இது என்னடா அது, நம்ம தமிழ்நாடுடைய கலாச்சாரம் இந்தளவுக்கு சீரழிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பாரு இங்கே நின்றுட்டுருக்கிறவங்க இவங்க வந்து கர்நாடகாவில் வந்து டூர் வந்திருப்பாங்க போல். அவங்களும் நான் வேஷ்டி கட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கன்னடத்தில் தான் வந்து பேச வந்தாங்க, கன்னடக்காரரா அப்படின்ட்டு. நான் வந்து இல்லைங்க தமிழ் தான், இருந்தாலும் நமக்கு 2-3 மொழி தெரியுங்கிறதுனால கன்னடமும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கன்னடத்தில் பேசும்போது அப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே தெரியும் இல்லையா, வேஷ்டி நம்ம தமிழ்நாட்டிலையும் கட்டுவாங்கன்னு. அதனால் அவங்க எதுவும் கேட்கல. ஆனால் நிறைய கடைக்காரங்க வந்து இது வந்து மெயின் சவுக் அப்படிங்கிறனால நிறைய டூரிஸ்ட்டுகள் வர்றதுனால அவங்க மெதுவாக சொல்கிறது ஆந்திராக்காரங்க தான் நிறைய வேஷ்டி கட்டிகிட்டு வர்றாங்க, தமிழ்நாட்டுக்காரங்க வேஷ்டி கட்டி நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி நம்ம இதை முடிஞ்ச அளவுக்கு தமிழகத்துக்கு பரப்புவோம், நம்ம தமிழர்கள் எங்கே போனாலும் வேட்டி கட்டுறதுக்கு முடிவு பண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்ம யூடியூப்பில் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அப்பயே. இப்போ அதை வந்து சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா காஷ்மீர் சாவலைகள் நீங்கள் முன்ன பார்த்தது. இது தோடு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இதெல்லாம் எப்படி காதில் போடுவாங்கன்னு தெரில, காதே தொங்கிடும் மாற்றல் இல்லை அப்படின்னாக்கா. ரொம்ப பெரியதாக இருந்தது. இது வந்து காஷ்மீரினுடைய கலாச்சாரமாக அந்த பகுதியில் போடக்கூடிய அழகான டிசைனில் இருந்தது. அந்த பகுதி பெண்கள் இதை போல் டிசைன்கள் அணிவாகலாட்டிருக்குது. அப்புறம் அந்த காஷ்மீர் சாலையெல்லாம் சரி விசாரிக்கலாம், ரேட்டு குறைவாக இருந்ததுன்னா பார்க்கலான்னு பார்த்தாக்கா ரேட் எல்லாமே ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. சராசரியாக பார்த்தீங்கன்னா 600 ரூபாயில் தான் ஆரம்பிக்குது. 1000, 1500, 2000, 3000 இஷ்டத்துக்கு சொல்கிறாங்க. ஆனால் ஓரளவு குளிர் தாங்கக்கூடியது தான், நமக்கு அது தேவையில்லை. ஆனால் அவங்க வந்து அதை கையில் பின்னது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க காட்டினதில் ஒரு சிலது வேணால் கையில் பின்னப்பட்ட ஒரு முறையில் இருந்ததை தவிர நிறைய வந்து மிஷினில் ஓட்டின ஒரு மெத்தடில் தான் இருந்தது. ஏன்னா நம்மளும் ஒரு நெசவாளி அப்படிங்கிறதுனால ஒரு துணியை பார்க்கும்போது அதனுடைய தன்மையை நமக்கு பார்க்கவும் தெரியும், இயல்பாகவே அது பழக்கத்தில் வந்திருக்கிறதுனால. இதெல்லாமே காஷ்மீர் சால்வை ரகங்கள் தான். அதுபோக அந்த பகுதி பெண்கள் மேலே போட்டுக்கக்கூடிய முடாப் மாதிரியான சில துணி வகைகள்லாம் இருந்தது. இது லால் சவுக் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்க்கு.
ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால வந்துட்டு ஏதோ கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுகிறாங்க, பிடிக்கிறாங்க, இந்த மாதிரி ஜாலியாக இருந்துட்டு போகிறதுக்கானது. அதிகமாக பார்க்கில் கூட்டம் இல்லை, அங்கங்கே ஒரு சிலர் உட்காந்துருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு சரி வந்ததுக்கு லால் சவுக்கில் ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகணும் நினைவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேட்டுகள் அதே மாதிரி விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் பேட் ஒன்று வாங்கினேன், தங்கச்சி பையனுக்காக ஒரு பேட்டு, அப்புறம் ஒரு சால்வை நம்ம அப்பாவுக்கு யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்து அப்பாவுக்கு கொடுக்கல. குருநாதர் அதை பார்த்துட்டு நல்லா இருக்குது எவ்வளோ என்னென்னு விசாரித்தார். சரிட்டு அப்புறம் குருநாதருக்கு கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு ஷூ வாங்கினேன், ரேட் அது வேணால் ஓரளவுக்கு பரவாயில்ல, 200 ரூபாய்க்கு வாக்கிங் போகிற மாதிரியான ஒரு நான் கட் ஷூ, லேஸ்லாம் வச்சு கட்டாத மாதிரியான கட் ஷூ அதை வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் இராணுவ கெடுபிடிகள் அதிகமாச்சு. யாரோ விஐபி வராங்க போல் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி யாரோ விஐபி மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க, கெடுபிடிகள் அதிகமாக இருந்தது. எல்லாம் கொஞ்சம் தூரம் போங்க அண்ணாண்ட போங்கன்னாங்க. சரி இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரியான இடங்கள் இருக்கிறது வேணாம், நம்ம நகரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மார்க்கெட்டை விட்டு வெளியே வரத்துக்கு பயணப்பட்டேன். இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். அந்த லால் சவுக் ஏரியாவில் கொஞ்சம் கெடுபிடி அதிகமாக இருந்தது பாருங்கள். மற்றபடி நம்ம ஊர்களை போல தான் இருக்குது. இந்த லால் சவுக்குங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப மைதானமாக இருக்குது. அங்கங்கே உட்கார்றதுக்கு கொஞ்சம் நேரம் அந்த பொழுது போக்குறதுக்கு எல்லா வசதிகளும் இருக்கைகள் எல்லாம் போட்டு தான் வச்சுருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இருக்கும் அது இந்தியாவினுடைய மற்ற பகுதிகள், நான் வடகிழக்கு மட்டும்தான் என்ன போனதில்லை, முடிஞ்ச அளவுக்கு 70% மேலே எல்லா பகுதிகளும் போயிட்டோம். எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு சுதந்திர உணர்வு இந்த இடத்துல என்னமோ மிஸ் ஆகுது. அது எதனாலன்னு தெரியல. அது நம்ம தேவையில்லாமல் பேசக்கூடாது, அது வில்லங்கத்தில் கொண்டு போய் விட்டுரும். மொத்தத்தில் எல்லா இடமும் அமைதியாக இருந்து நம்ம கணியன் பூங்கொன்றனார் சொன்ன மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரக்கூடிய ஒரு உணர்வும் செயல்முறையும் இருந்தது அப்படின்னாக்கா ரொம்ப இன்னமும் சௌகரியமாக இருக்கும். ஏன்னா மொழிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், பசிச்சா அதை கூட நான் சின்ன சைகை காட்டினா கூட நமக்கு உணவு கொடுக்கறதுக்கு எல்லா இடங்களும் இருக்கிறாங்க. அதனால் நம்ம மொழியை ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அதே போல் முன்பெல்லாம் பார்த்திங்கனாக்கா இன்னுமே ஒரு நியாயம் தர்மம் எல்லாம் கடைபிடிக்கப்பட்டது. இன்றைக்கி காசுக்காக என்ன வேணால் பண்ணலாங்கிற ஒரு நிலைமையும் வந்துட்டதுனால எங்கே போனாலும் நம்ம காசை பாதுகாப்பு பண்ணுறதுக்கான சில சூழ்நிலைகள், இதை மட்டும் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டோம்னா மொழி தெரியாமல் எந்த ஊர் வேணாலும் சுற்றிட்டு வரலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய காய்கறி கடைகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஊரை போல தான் இருக்குது. இந்த ஆப்பிள்லாம் பாருங்கள், பச்சை ஆப்பிள் கிலோ 50 ரூபா சொன்னாங்க. அது நான் வாங்கி என்ன பண்ண போகிறேன், நம்ம ஊருக்கு போகிறதுக்கு இன்னும் 4-5 நாள் ஆகும், அதுக்குள்ளே கெட்டு போயிடும் அப்படிங்கிறனால வாங்கலை. இது நம்ம ஊட்டி ஆப்பிள்னு சொல்லக்கூடியது. அங்கே அவங்க ஆளு பக்கோரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கிலோ 50 ரூபா தான். அது வேணால் வாங்கினேன். வீட்டுக்கு வரத்துக்குள்ளே பாதி பழம் நல்லா இருந்து மீதி கெட்டு போச்சு. மற்றபடி காய்கறிகள்லாம் பொதுவாக பார்த்திங்கன்னா கீழே டெல்லியிலேருந்து தான் வருது. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஆப்பிள்களும் டெல்லிக்கு தான் போகுது. இங்கே விளையக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தென்பகுதியிலேருந்து வரக்கூடிய பொருட்கள் இருக்குது, அங்கே வடப்பகுதி பொருட்கள் இந்த மாதிரி எல்லாம் கலந்தான் இருக்குது. அது தேங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்ம தென்பகுதியிலேருந்து தான், கேரளா பொள்ளாச்சி இந்த பகுதியிலேருந்து தான் வருது. அது ஒரு கடையில் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, எல்லாமே சவுத் இந்தியா கேரளா தான், கேரளாவிலேருந்து வரக்கூடியது தான் அப்படின்னாங்க. ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு தேங்காயினுடைய விலை 100 ரூபா சொன்னாங்க. நம்ம ஊரில் சராசரியாக ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு தேங்காய் அங்கே 100 ரூபா 120 ரூபா வரைக்கும் பெரிய சைஸ் உள்ள தேங்காய். அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த தேங்காயை நல்லா முத்தின தேங்காயை உடச்சி கீத்து போட்டு நிறைய இடங்களில் வழியில் வைக்கிறாங்க. அவங்க அதை நம்ம ஊரில் நம்ம அதிசயமாக வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் மாதிரி அந்த தேங்காய் கீத்தை வாங்கி எல்லாருமே சாப்பிட்றாங்க. குழம்புகளுக்கெல்லாம் அவங்க தேங்காய் உபயோகப்படுத்துறது இல்லை மாதிரி தெரியுது. அது டீப்பாக நம்ம ஒரு தடவை நம்ம நாள் படப்பட நம்ம அனுபவப்படும் போது ஏதோ ஒரு இடங்களில் போய் நம்ம பார்க்கலாம், தேங்காய் அரைச்சி ஊற்றியெல்லாம் குழம்பு வைக்கிறாங்களா வைக்கிறது இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸ்ரீநகர் பயணத்தை முடிச்சுட்டு நம்ம சரி நைட்டு ஒரு 7-8 மணி ஆகிடுச்சு. ஆனால் இங்கேயும் அதே மாதிரி தான் 8-8:30 வரைக்குமே வெளிச்சமாக தான் இருந்தது. முடிச்சுட்டு நம்ம அறைக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலைல வண்டி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இன்னொரு தடவை காஷ்மீர் போகும்போது 2-3 நாள் காஷ்மீரில் தங்கி நல்லா நிதானமாக எல்லாத்தையுமே பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு கிளம்பிட்டோம். நன்றி உறவுகளே. ஜெய் ஸ்ரீராம். சிவாய நமக. அனைவரும் வாழ்க வளமுடன்.